மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். மைவி3 உறுப்பினர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, அதாவது எம்டி அவர்களுடைய கம்பெனி பற்றிய நிலவரம், கம்பெனியினுடைய செயல்பாடு, கம்பெனி எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே பல மாதங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் எம்டி அவர்கள் விசாரணை அடிப்படையில் அவர்கிட்ட இருந்து கம்பெனி பற்றிய தகவல்களை விசாரணை நடத்தியிருந்திருக்காங்க. இதில் கம்பெனி மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லாததுனால, கம்பெனியினால் யாரும் பாதிக்கப்படாததுனால எம்டி அவர்கள் ஜாமீன் கொடுக்கப்பட்டது. அதே போல் இவருடன் சேர்ந்து பணியாற்றிய ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்டில், அதாவது 71 இயக்குநர்கள், 71 உறுப்பினர்கள் இயக்குநர்கள் செயல்பட்டு அவர்களுடைய அக்கௌண்ட்டில் அதிகப்படியான வருமானங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால அவர்களையும் விசாரணை நடத்தியிருந்திருக்கிறாங்க. இன்று விசாரணை நடத்தினதில் 77 இயக்குநர்களுக்கு ஜாமீன் மனு கிடைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் எந்த மாதிரியான அடிப்படையில் அவர்களுக்கு ஜாமீன்கள் வழங்கப்பட்டது என்பதன தகவல் இன்னும் கிடைக்கப்பெறலை. அதாவது 71 இயக்குநர்களை சில இயக்குநர்களுக்கு ஜாமீன் வழங்குவதாகவும், மற்றும் சில இயக்குநர்களுக்கு இன்னும் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றன. இதில் சில நிபந்தனைகளோடு தான் அவங்கள இந்த விசாரணையிலேருந்து அவங்கள விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. மேலும் மற்ற இயக்குநர்களுக்கு எப்படிப்பட்ட விசாரணை இருக்குது, எப்போது அவர்கள் ஜாமீனில் எடுக்கப்படுவாங்க, எந்த நிபந்தனைகளோடு இந்த ஜாமீன் வழங்கப்படுகிறது என்பன விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.